சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 12 ஏக்கர் வயல் காணி, அதாவது அறுதி உறுதி வயல் காணி 2 போக காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இலங்கை முழுவதுமே விற்பனைக்காக நிறைய காணிகள் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சேனல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள யூடியூப் தளமாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. எங்கள்கிட்ட டிக்டாக், பேஸ்புக் தளம் எல்லாம் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னா மறக்காம எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் அழகான முறையில படம் பிடித்து விளம்பரம் செய்து நீங்கள் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ளலாம். சரி, இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி அமைந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் திருவையாறு பகுதியில தான் அமைந்திருக்கிறது. அதாவது கோவிந்தங்கட சந்தி என்று சொல்லுவாங்க. வட்டக்கட்சிக்கு போகின்ற ஒரு பிரதான வீதியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு சந்தி கோவிந்தங்கட சந்தி. அந்த கோவிந்தங்கடை சந்தியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல மண் பாதையால பயணிச்சோம்னு சொன்னா இந்த 12 ஏக்கர் உறுதி காணி வயல் காணி 2 போக காணி வந்துடும். பாத்தீங்கன்னா தெரியுது. நிறைய காணிகள் இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல நிறைய காணிகள் இங்க இருக்குது. நல்ல மண்பலத்தை கொண்ட நல்ல விளைச்சல் தரையை கொண்ட ஒரு காணியாகத்தான் இங்குள்ள காணிகள் காணப்படுகிறது. சிறுபோகம் மற்றும் பெருபோகங்கள் செய்யக்கூடிய காணியாகத்தான் இருக்குது. இப்ப நாங்க காணிக்கு வந்துட்டோம். இதான் இந்த காணியினுடைய அமைப்பா இருக்குது உறவுகளே. இதுல மொத்தம் 12 ஏக்கர் இருக்குதுங்க. 12 ஏக்கர் உறுதி காணியா தான் இருக்குது. அங்காலெல்லாம் சுற்றி வர வேற வேற ஆக்களுடைய காணிகள் காணப்படுகிறது. பாதை மண் பாதையா இருந்தாலும் வாகனங்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பாதையாகத்தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப சிறுபோகம் விதைச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. வெட்டி கொண்டிருக்கிற டைம் தான் நாங்கள் வீடியோ எடுக்க போயிருந்தாங்க. நடந்து கொண்டிருக்குது, வெட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு பயிர் விளைஞ்சிருக்குன்றத நீங்க காணொலியில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. 2 வயல்கள் வெட்டி எடுத்திருக்கிறாங்க. இங்க இன்னும் கொஞ்சம் பழுக்க வேண்டி இருக்கிறதுனால 2-3 நாள் கழிச்சு வெட்டுவோம் விட்டுருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல விளைச்சலை கொண்ட காணியாகத்தான் இருக்குது இந்த திருவையாறு காணி. பாதையினுடைய அமைப்புகள் டிராக்டர் மிஷின் எல்லாம் போறதுக்கு நல்ல ஒரு பெரிய பாதையா தான் இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க. மொத்தம் 12 ஏக்கர் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டே காணியினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. பெரும்பாலான ஆக்கள் வயல் காணிகள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க. என்கிட்ட கேட்டிருந்தீங்க வயல் காணிகள் ஏதாவது சொல்ல சொல்லி. உறுதி காணி 2 முக காணிகள் என்கிட்ட சொல்லிருந்தீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு தான் இந்த காணொலி அருமையான ஒரு காணி உண்டு. உண்மையாலுமே மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேரடியாகவே நீங்க காணியை பாருங்க. நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போவோம். எங்களோட காணியை பாருங்க. உங்களுக்கு காணியை பார்த்த உடனே பிடிச்சிடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காணி. இங்கால பக்கம் விளைச்சலை நீங்க விசாரிச்சு பாருங்க. திருவையாறு பகுதியில் இருக்கக்கூடிய வயல் காணிகளுடைய விளைச்சலை நீங்களே விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல விளைச்சல் தரைதான் இங்கால இருக்கிறது. பார்த்தா தெரியும். இப்ப பாருங்க தொங்கல்ல ஒரு போஸ்ட் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த போஸ்ட்ல இருந்து அப்படியே அந்த போஸ்ட் தொங்கலுக்கு போய் அங்க ஒரு தொங்கல் ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. அப்படியே ஒரு பண்டு மாதிரி பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது. அந்த வாய்க்கால் எல்லையோட தான் இந்த காணி வேற. உங்களுக்கு பார்த்தா தெரியும். தொங்கல்ல பாருங்க அந்த பட்டை மாதிரி கிடக்கு பாருங்க. அது வாய்க்காலோட பெரிய பண்டு ஒன்று போகுது அந்த சைட்ல. அந்த பண்டு வரைக்கும் இந்த காணி இருக்குது. மொத்தம் 12 ஏக்கர்னு சொல்லிக்கல. இங்க இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் இந்த காணி இருக்குது. நாங்க அப்படியே குறிப்பிட்ட தூரம் உங்களுக்கு நடந்து போய் காட்டுறோம் பாருங்க. இங்கால கீரிச்சம்பா விதைச்சிருக்காங்க. முதல்ல நீங்க பார்த்தது ஆட்டக்காரி போட்டிருந்தவங்க. இது கீரிச்சம்பான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சின்ன அரிசியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவும் நல்ல விளைச்சல்லாம் விளைஞ்சிருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. அங்கால ஒரு வீதி ஒன்று போகுது. அந்த போஸ்ட் இருக்கிற அந்த பகுதி பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது பாருங்க. அப்படியே போய் அங்க தொங்கல் வரைக்கும் அந்த வயலோட அப்படியே முடிஞ்சு அப்படி ஒரு பெரிய ஒரு சதுர காணியா தான் வருது இந்த காணி. ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரடியா பார்வையிடுங்க. பார்வையிட்டு உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தா நீங்க காணியை பெற்றுக்கொள்ளலாம். அறுதி உறுதி காணி சோம்பு எல்லாம் இருக்குது. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா இதோட சேவியர் பிளான் எல்லாமே பக்காவா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி 2 போக காணியாக காணப்படுகிறது. சிறுபோகம் மற்றும் காலபோக காணியாக காணப்படுகிறது. இந்த காணியினுடைய விலை பாத்தீங்கன்னு சொன்னா 1 ஏக்கர் 35 லட்சம் ரூபாய் சொல்ற உரிமையாளர். ஆனா பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாத்தான் இருக்குது. இதுல என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் நேரடியாக போய் காணியை பார்வையிட்டு இந்த காணியை கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய விலை 35 லட்சம் சொல்றேன். ஆனா பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளலாம். வேறு என்ன உறவுகளே, முக்கியமான என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க. டிக்டாக் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க. பேஸ்புக் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக உங்களுடைய காணிகளை விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். ஓகே,
வேற ஒரு மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.